தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்களை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடைசியா ஏப்ரல் 9ஆம் தேதி எலெக்ஷனுக்கு ஒரு 14 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆயிருந்தாங்க ஆந்திர பிரதேஷ்ல. அதுக்கு கொஞ்சம் நாட்கள் முன்னாடி வரைக்குமே ஒரு 10-15 நாட்களா கண்டினியூஸா ஒரு வெளியூர்ல இருந்து வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு அவருடைய திமுக அரசாங்கத்துக்கு எதிராக அவருடைய ஜெர்னலிஸ்ட் வேலையை செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனா ஏப்ரல் 9ஆம் தேதி அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு மே 22ஆம் தேதி வெளியே வர போறாங்க. தமிழக அரசாங்கம் தாவேக தலைமையிலான தமிழக அரசாங்கத்துடைய ஐடி விங்ல என்ன பரப்புறாங்க அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் இதுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க, ஆனா நாங்க தான் அவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு பின்பத்தை பரப்பிட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் எதனால் அரெஸ்ட் ஆனாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் என்னென்ன கண்டிஷன்ஸ்னால பெயில் கொடுத்தாங்க, தாவேக அரசாங்கம் இதில் என்ன மாதிரியான ஸ்டிக்கர் ஒட்டு மேலே செய்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2024 ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். அந்த ரெட்ஃபிக்ஸ் ஊடகத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் டெய்லி பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த ஊடகத்துடைய பயணம், அவருடைய பீக் பயணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெட்ஃபிக்ஸில் பேசிட்டு இருந்தப்ப மே மாதம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண் காவல் அதிகாரியை குறித்து ஒரு தவறான வார்த்தைகளை பதிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மே 4ஆம் தேதி 2024 அப்போ அவர் மேலே ஒரு குண்டாஸ் கேஸ் போடுறாங்க. அதுக்கு அடுத்த நாளே கஞ்சா கேஸ்லாம் போட்டு அவர் குண்டாஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் ஜெயிலில் போட்டு அவரை அடைக்கிறாங்க. அங்கேருந்து திருப்பி புழல் ஜெயிலில் வந்து அவங்க அடைக்கிறாங்க. அப்படி அவர் மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த குண்டாஸ் கேஸை ஜூலை மாதம் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அதுலேருந்து அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. திருப்பி இன்னொரு குண்டாஸ் கேஸ் அவர் மேலே போட்டு அந்த அவருடைய அரெஸ்ட் வந்து வெளியே வராத மாதிரி செய்கிறாங்க திமுக அரசாங்கம். அந்த இரு குண்டாஸ் கேஸ்லையுமே மெட்ராஸ் ஹைகோர்ட் அவருக்கு பெயில் கொடுத்து செப்டம்பர் 25ஆம் தேதி அவர் வெளியே வராங்க. அதுலேருந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு அவருடைய அந்த யூடியூப் பயணம் அப்படின்றது தொடர்ந்துட்டே இருக்குது. அங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் ஆலந்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு டேரக்டர் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, என்கிட்ட இருந்து 95,000க்கு பணம் வாங்கிட்டு என்னுடைய பணத்துக்கு தவறுதெல்லாம் ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அவங்களோட ஆஃபீஸுக்கு போயிட்டு விசாரிக்கிறப்ப என்னை வந்து அடிக்கலாம் செஞ்சாங்க, என்னுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே பெருசாக நம்புற மாதிரியான விஷயமா இல்லை. அதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவங்க அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் அந்த சவுக்கு சங்கர் கூட இருக்கக்கூடிய நிதிஷ் அவங்களுக்கு ஒரு 95,000 ரூபாய் வந்து ஜிபேயில் வந்திருக்கு. வந்த உடனே அண்ணனேமேசா நீங்கள் 95,000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் வச்சு ஒரு குண்டாஸ் கேஸ் போடணும் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 குற்றங்கள் செஞ்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு 2 குற்றங்களை செய்ய வச்சு குண்டாஸ் கேஸ்லாம் போட்டு அவரை மீண்டும் டிசம்பர் மாதம் அரெஸ்ட் பண்ணுறாங்க 13ஆம் தேதி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் காவல் அதிகாரிக்கு எதிராக வந்து பேசினதுலேருந்து இப்போ வரைக்குமே அவர் மேலே 17லேருந்து 18 எஃப்ஐஆர் வந்து இருக்குது. அந்த 17லேருந்து 18 எஃப்ஐஆரில் ஒன்றா சேர்த்து டிசம்பர் 26ஆம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு 12 வாரத்துக்கு நாங்கள் உங்களுக்கு பெயில் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கொடுக்குறாங்க. அந்த கண்டிஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 25ஆம் தேதி 2026 அன்றைக்கி அவருடைய பெயில் டைம் வந்து முடியுது. அப்போ மார்ச் 26ஆம் தேதி அவர் மீண்டும் ஜெயிலுக்கு போக வேண்டிய காலம் வருது. ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் போயிட்டு ஆந்திர பிரதேஷ்லேருந்து அவர் காணொலிகள்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் வந்து சவுக்கு சங்கர் அவங்களும் மாலதி அவங்களும் நிதிஷ் அவங்களும் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டெல்லாம் வந்து திமுக அரசாங்கம் போயிட்டு ரூலிங்லாம் வாங்குறாங்க, வெர்டிக்லாம் வாங்குறாங்க. அந்த பெயில் டைம் முடிஞ்சதுனால ஏப்ரல் 9ஆம் தேதி 2026 சவுக்கு சங்கர் அவர்கள் ஆந்திர பிரதேஷில் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு தமிழக போலீஸ் வந்து போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து புழல் ஜெயிலில் வந்து அவங்களை அடைக்கிறாங்க. புழல் ஜெயிலில் அடைச்சது தொடர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெயில் மனுவும் போடுறாங்க. அந்த பெயில் மனு மே 21ஆம் தேதி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு சவுக்கு சங்கர் அவங்களுக்கு நாங்கள் பெயில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிடுறாங்க. அதன் பிறகு தமிழக அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கோர்ட் வந்து ஒரு பெயில் கொடுக்குறாங்க அப்படின்னா, ரெண்டாவதே தமிழக அரசாங்கம் இந்த பிரிசன் செல் வந்து அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அந்த நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கிட்டு விஜய் பார்த்தீங்களா, ஒரு ஜெர்னலிஸ்ட் விஜய் அவர்களே அட்டாக் பண்ணாங்க, அந்த ஜெர்னலிஸ்ட்டே வந்து நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ண உத்தரவு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவிக்கோடைய ஐடிவிங் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறாங்க. ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் அவர் எப்பயுமே பேசியிருந்திருக்காரு. திமுக இருந்தப்ப அதிமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேசினாங்க. திமுக இருந்தப்ப திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேசி தான் அவருடைய ஊடக வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தாவேக தலைமையிலான அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. இப்போ தாவேக அரசாங்கம் வந்து உத்தரவு போட்டு வெளியே வந்த மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தாவேக அரசாங்கத்துக்கு எதிராக அவர் பேச போறாரா? ஏன்னா அவருடைய நண்பர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவங்க தாவேக்கால தான் நிற்கிறாங்க. ஸோ அவருடைய அடுத்த கட்ட பயணங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இன்ன வரைக்குமே பெயில் தான் கொடுத்துருக்காங்களே தவிர அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த 17-18 எஃப்ஐஆருமே வந்து கோஷ் ஆகப்படலை. ஸோ தாவேக அரசாங்கத்துக்கு எதிராக அவர் பேசுவாரா? சப்போஸ் பேசினாங்கன்னா தாவேக அரசாங்கமோ திமுக அரசாங்கம் மாதிரி அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லைனா அதிமுக அரசாங்கம் மாதிரி என்னமோ பேசிட்டு போறாருப்பா அப்படின்னு விட போறாங்களா அப்படின்றத நம்ம எல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும்.